ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் இது தான் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த ரோஸோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன் நான். பன்னீர் ரோஸோட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் கொடுக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் நான் எடுத்துக்கிறேன். லெமன் வந்து இந்த பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, ஸ்கின் நல்லா ஒயிட்டனிங்காக இருக்கும். ரைஸ் வாட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு. ஸோ இது மூணையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் ஊற்றி வச்சுக்கிறேன். இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்றேன். வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்கின் கேர் தான் இது. ரெகுலராக ஜாப் போயிட்டு வரவங்க ஃபேஷியல் வந்து அடிக்கடி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருக்கா கூட நம்ம பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், நேச்சுரலான பொருட்கள். ஸோ இதை நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக ரெட் கலரில் இருக்குது அந்த பன்னீர் ரோஸோட ஜூஸ் வந்ததில். ஸோ இதை நான் அப்படியே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மைல்டாக லைட்டாக மசாஜ் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். தேங்க்யூ.